அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து SQL அண்ட் இது வந்து ஸ்ட்ரக்சரல் query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த SQLன்ற லாங்குவேஜ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிட்டு வர்றதுக்கு அண்ட் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் எல்லாத்துக்குமே நம்ம இந்த SQL தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியலை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பெட்டர் எங்களுடைய C# வீடியோ டியூட்டோரியல் பாருங்கள், அதாவது லெசன் 1. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த SQL இப்போ நாங்கள் டீச் பண்ண போகிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு, ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது டூல் வந்து Microsoft SQL Server 2008 or 2. ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷன். இது வந்து MSDN, அதாவது மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் வந்து இது ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நான் வந்து என்னுடைய C# வீடியோ டியூட்டோரியல்ஸில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் வந்து எங்களுடைய onlinesmarteducation.com பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதோடைய நெக்ஸ்ட் வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது தான் எங்களுடைய பிளேலிஸ்ட்டில் சைடில் செகண்ட் வீடியோ இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து IBM கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து IBM தான் இதை SQL வந்து டிசைன் பண்ணாங்க. எதுக்கு டிசைன் பண்ணாங்கன்னா அவங்க டேட்டா பேஸில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை ரிட்ரீவ் பண்ணி பார்க்கறதுக்கு, இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு லாங்குவேஜ் தேவைப்பட்டது. ஸோ அவங்க வந்து இதை வந்து 1970s டெவலப் பண்ணாங்க. ஸோ SQL யூஸ் பண்ணி தான் ஹேக்கர்ஸ் வந்து 1990s நிறைய வெப்சைட்டை ஹேக் பண்ணாங்க. அதாவது SQL இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, SQL இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் இதை இல்லாமலே அவங்களால வந்து லாகின் பண்ணி உள்ள போக முடியும். மற்றவங்க ப்ரொஃபைல்குள்ளே அவங்களால லாகின் பண்ண முடியும். ஸோ SQL இன்ஜெக்ஷன்றது 90s வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண லாங்குவேஜும் இதுதான் SQL. அண்ட் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் வந்து நம்ம வந்து நார்மலாக நான் இப்போ சொன்னது தான், ஆல்ரெடி டேட்டா பேஸில் டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸை எப்படி டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னுடைய கரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து Microsoft SQL Server 2008 or 2. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட சர்வர் நேம் இருக்குது. அதில் நான் localhost /SQL Express அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கு புதுசாக இருந்தீங்களா நீங்களும் இதே கொடுங்க. சர்வர் டைப் வந்து டேட்டாபேஸ் இன்ஜின், அத்தன்டிகேஷன் வந்து விண்டோஸ் அத்தன்டிகேஷன், அண்ட் ஜஸ்ட் கீழே வந்து கனெக்ட் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் வந்து நார்த்வின் டேட்டாபேஸ் என்னதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து தேர்ட் வீடியோ, நார்த்வின் டேட்டாபேஸை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து என்னுடைய C# வீடியோ டியூட்டோரியல் ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இன்கேஸ் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் onlinesmarteducation.com போங்க. அங்கே வந்து இந்த SQL டியூட்டோரியோடைய பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் தேர்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி நார்த்வின் டேட்டாபேஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு என்னோட நெக்ஸ்ட் வீடியோக்கு நம்ம போகலாம்.